வணக்கம் பிரதர். வெரி குட் மார்னிங் சார். இப்போ ஒரு பெண் அரசு ஊழியர் முறைப்படி திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் அவங்களுக்கு அந்த மகப்பேறு விடுப்பு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. எஸ், தாய்மைன்றது உலகத்துல மிகவும் போற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு இளம் பெண் அரசு ஊழியர் என்ன பண்றாங்க, இளம் வயசுலேயே விதவி ஆயிடுறாங்க. பின்னால அவங்க மீண்டும் ஒரு ஆணோட பழகுறாங்க. அந்த ஆண் மூலியமா அவங்க தாய்மை அடைகிறாங்க. கருவுற்ற பிறகு அந்த பெண்மணியை அந்த ஆண் திருமணம் செய்ய மறுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மா முறைப்படி காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவரோட பழகினேன், அதன் மூலியமா அவர் கூட கரு விட்டுட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அதுக்கப்புறமா போலீஸ் தலையிட்டு சமரசம் ஏற்பட்டு திருமணம் நடந்துச்சு. இப்போ அவங்க ஒரு பெண் அரசு ஊழியர் இல்லையா, இப்போ அவங்க குழந்தை பெற்றுக்கு தயாராக இருக்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் விதிகளின்படி ஓராண்டுக்கு விடுப்பு தராங்க. அந்த ஓராண்டு காலம் பணி செய்ததாகவே கணக்கு பண்ணுறாங்க. அந்த ஓராண்டுக்கு முழு சம்பளத்தையும் தராங்க. அது ஒரு விடுப்பாகவே அவங்க கருதலை. தமிழக அரசு நன்னடத்தை விதி பிரகாரம், அரசு ஊழியர் விதி பிரகாரம் அதையும் பணி செய்த காலமாகவே கருதுறாங்க. அது அவங்களுக்கு முழு சம்பளத்தையும் தராங்க, ஓராண்டு பூரணமாக விடுமுறையும் தராங்க. ஏன்னா அந்த குழந்தையை அவங்க சிறப்பாக பேணி வளர்க்கணும், உடல் நலம் பேணணும், அவங்க உடல் நலம் வேணும், குழந்தையும் காப்பாற்றணும். இது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊழியர் விதியில் இருக்கு. பிறகு அவங்க தான் வேலை செய்த நீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜு ஐயா கையில் அவங்க லீவ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் டெலிவரி டைம் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஓராண்டு லீவு சேங்ஷன் பண்ணுங்கன்னு. அந்த நீதிமன்ற பெண் ஊழியர் இல்லையா, அந்த கன்சர்ன் ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, இல்லை உங்கள் திருமணம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு இளம் விதவையாக இருந்தீங்க, அப்புறம் ஒரு ஆணோட பழகுனீங்க, அந்த ஆண் மூலிமா கரு விட்டுறீங்க, பிறகு அந்த ஆண் உங்களை திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, போலீஸ் தலையிட்ட பிறகு தான் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி ஆனீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இது ஒரு திருமணமாகவே அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டார். குறைவுற்ற அந்த அரசு பெண் ஊழியர் நிறைவாத கர்ப்பிணியான நிலையில மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகி ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. அந்த ரிட் பெட்டிஷன்ல தனக்கு நேர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை 2 நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர் நீதிமன்ற அமர்வு விசாரிக்குது. இதுல விசாரிச்சு பல விஷயங்களை அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மகப்பேறு அடையிறாங்க ஒரு பெண் ஊழியர், அரசு ஊழியர், அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு உண்டு. திருமணத்தை காரணம் காட்டி, திருமணம் நடந்த விதங்களை காரணம் காட்டி அவங்களுக்கு விடுப்பு கொடுக்காதது மிகவும் துரதிருஷ்டமோசமானது. இன்னும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற அமர்வு பெஞ்ச். இன்னமும் அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதி பழமைவாதியாவே இருக்கிறாரு. அவர் நடப்பு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகளை அவர் ஒருபோதும் பார்வையிடையில போல இருக்கு. திருமண சடங்குகளை பற்றி கவலை இல்லை. அவங்க கணவன் மனைவி, அவங்க இப்போ மகப்பேறு நிலையில இருக்காங்க. ஸோ அவங்க மகப்பேறு விடுவிச்சிருக்க வேண்டியது அந்த நீதிபதியோட கடமை, பணி செய்யற நீதிபதியோட கடமை. இப்படி மற்ற காரணங்கள்லாம் காட்டி அதை மறுத்தது மனித செயலே இல்லை. அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, இட் இஸ் வெரி லீஸ்ட் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்ற. இது மனித தன்மை செயலே இல்லை அந்த நீதிபதி நடந்துகிட்டது. உடனடியாக அவங்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுவை இந்த நீதிமன்றம் வழங்குது. மேலும் ஓராண்டுக்கு முழு சம்பளத்தோட விடுப்பும் கொடுக்குறாங்க. அந்த ஓராண்டு அவங்க பணி செய்ததாகவே கருதணும். மேலும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்காக ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல், மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தை ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த பெண் அரசு ஊழியருக்கு, நீதிமன்ற ஊழியருக்கு 1 லட்சம் ரூபாய் காஸ்ட் போட்டாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். இந்த நிறை மாத கர்ப்பிணி காலத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இந்த வழக்குக்கு வந்தாங்க இல்லையா, அந்த வழக்கு செலவு, அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் சார்பாக ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவர்கள் உடனடியாக அந்த பெண் ஊழியருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை
நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வழங்கியிருக்காங்க. இது ரிப்போர்ட்டட் டிசிஷனாகவும் ஆயிருக்கு. அதையே நம்ம கோர்ட் ஆஃபீஸர் குரூப், நம்ம நெல்சன் சாரோட கோர்ட் ஆஃபீஸ் குரூப்ல போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு மைல்கல், மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு வரப்பிரசாதமா அமையுது. பெண் உலகத்துக்கு இது ஒரு பெருந்த மைல்கலா அமையுது என்பதை இந்த அருமையான தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவளோடு எங்களோட இருந்த மோஸ்ட் ரெவரன் பிரதர் மிஸ்டர் ஜே நெல்சன் ராஜ் அவர்களுக்கும், பங்கேற்ற மதிப்புமிகு பெண் வழக்கறிஞர் அவர்களுக்கும், தன்ஷி மற்றும் மாலினி அவங்களுக்கும் இந்த தருணத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.